வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலன்கள். நம்ம முதல்ல வந்து ஆடி மாதத்துடைய விசேஷ நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 18/7 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷங்க. சனி பிரதோஷம் ரொம்ப 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 இது அது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து 2 முறை, இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்துச்சு, இப்போவும் ஒரு முறை வருதுங்க. ஸோ சனி பிரதோஷம் ஏன் ரொம்ப விசேஷம்னா, சனி என்றாலே உங்களுக்கு மூதாதையரை குறிப்பிடுறதுங்க. தாத்தா முப்பாட்டம் பாட்டனார் இவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் வந்து கழியணும்னா பிரதோஷத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதோட டீட்டெயில் வீடியோ நம்மளே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி 20/7/2020 பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ அமாவாசை அன்றைக்கி வந்து பிதுர் தர்ப்பணம், அதுவும் வந்து ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷங்க. கடற்கரை பக்கத்தில் இருக்கவங்க வந்து கடற்கரையில் போய் கொடுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து போக்குவரத்துக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து கொடுத்தா இன்னும் விசேஷம், பட் நம்ம இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய இந்த தடைகள்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருந்து யாராச்சும் வந்து வச்சு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆடி அமாவாசை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்றைக்கி பகல் லெவலில் பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அன்றைக்கி வந்து பைரவர் வழிபாடு, செவ்வரளி பூக்கள் மற்றும் அந்த பூஜை முறைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணினீங்கன்னா பகைவருந்து வரலாம். அதுவும் சொர்ணாகிருஷ்ண பைரவர்லாம் இருக்காரு. ஸோ அவர்லாம் வந்து வழிபடுவதுனா கடன் பிரச்சனையிலேருந்து வந்துடுங்க, வெளியில் வந்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசிங்க. ஸோ ஏகாதேசி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதம். உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி இறைவன் பார்க்கொண்டு பக்தியோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. ஸோ உடம்பு வந்து ரீஜெனரேட் ஆகும். ஒரு 10-15 வருஷம் வந்து நீங்கள் நோய்வாரி இருந்து இன்னும் 15 வருஷம் தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் ஏகாதேசி விரதம் எல்லோரும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சனி பிரதோஷம் வருதுங்க, 1/8. ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் வருது. அந்த சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய விசேஷம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப விசேஷங்க. அந்த சனிக்கிழமையில் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த மூதாதையருடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் தாத்தா முப்பாட்ட பாவத்தில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடலாம். ரொம்ப அற்புதமான விசேஷமான நாள். அன்றைக்கி கோயில் இல்லைன்னா கூட வீட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு விதி பிரித்து ஓம் நிமிஷம் மனதுக்குள் சொல்லலாம், சிறப்பான பலன் கிடைக்குங்க. மற்றபடி 3ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பண்ணுங்கள். அம்மன் கோயில் இல்லைன்னா கூட வீட்டில் வந்து விளக்கேற்றி அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலோ, ரொம்ப விசேஷமாக பண்ணுறது எப்படின்னா ஒரு பழம், வெள்ளி டம்ளர் இருந்தால் ரொம்ப விசேஷங்க. வீட்டில் ஏதாவது வெள்ளி டம்ளர் இருந்தால் கூட நல்லா கழுகி சுத்தமாக வச்சுன்னா அந்த வெள்ளி டம்ளரில் வந்து பழம், அந்த குங்குமப்பூ வாங்கிக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு நுனி, எனக்கு குங்குமப்பூ ரொம்ப காஸ்ட்லி. ஸோ ஒரு நுனி போட்டுட்டு பழம் வச்சு பால் வச்சுட்டு படைச்சி இது பண்ணுறது பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான பழம். அப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி, 7/8/2020. ஸோ சங்கடஹர சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள், துன்பங்கள், கடன்களில் இருக்கவங்க வந்து அந்த விநாயகரை பூஜிப்பதுனா அந்த டைமில் வந்து ஈவினிங்கில் பூஜை பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வரது பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி சஷ்டி. ஸோ சஷ்டி அன்றைக்கி வந்து குழந்தை வர வேண்டி எனக்கு குழந்தை வேணுங்க அப்படிங்கிறது அந்த முருகருக்கு விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அஷ்டமி வருதுங்க. ஸோ அஷ்டமி பகைவர் தீர பைரவர் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மற்றபடி 15/8/2020 அன்றைக்கி ஏகாதேசி விரதம். ஸோ ஏகாதேசி உடல் மனது வலுவாகிறதுக்கும் சரி, அதுவும் இறைவனை முன்பு சேர்ந்து இந்த விரதம் இருக்கும்போது அற்புதமான பலன்கள். உடம்புல வந்து எவ்வளோ கழிவு இருக்குது, நம்ம மனதில் எவ்வளோ அழுக்கு இருக்குங்கிற விஷயங்கள்லாம் வந்து இது இருக்கிறது தெரியும். இது வந்து என்னென்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து கண்டிஷன் நல்லாயிருக்கும், மனது வந்து ஒன்றுபடுங்க. பசினா என்னன்றதை தான் நீங்கள் உணர முடியும். ஸோ மற்றவங்களுக்கு உதவுறதுக்கான மனசும் வரும். ஏகாதசி விரதம் எல்லோரும் இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 16/8/2020 பிரதோஷம். ஸோ பிரதோஷம் அன்றைக்கி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது அந்த ஈவினிங் நேரம் இருக்குல்ல, அந்த 4லேருந்து 6 மணி வரை வந்து இறைவன் ஈஸ்வரனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இதுதான் வந்து ஆடி மாதத்துடைய விசேஷ பலன்கள். அடுத்து ராசி பலன்கள். சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் போதும் பார்ப்போம். ஸோ நினைத்ததை சாதிப்பவர் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசினாலே வந்து அட்டகாசமாக தூள் கலப்புற ராசி தாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வரனா கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களது 6ஆம் அதிபதியிலேருந்து சனி வந்து அப்படியே டேரெக்டாக சூரியன் பார்க்குறது வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. எங்கேயும் வாய் கொடுத்துறாதீங்க. ஏன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா சனி வக்கரமில் இருக்கனால வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகள் கொடுக்காதனாலும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து அப்படி இப்படி இருக்குங்க. காரணம் என்ன, இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சனி புதனுடைய தொடர்பு. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் 2-11க்கு அதிபதியாக இருந்தாலும் ஒரு 12இல் வரும்போது இந்த சனி புதன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கூட வேலை பார்க்குறவன் எவனாச்சும் கிரிமினலாக வேலை பார்ப்பான், ஏதாவது ஏடா கூடமாக அவங்கள போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து விஷயம் நிறைய நடந்திருக்கு, அதை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இது. ஏன்னா வந்து கூட இருக்கிறவங்க நம்பாதீங்க. ஏன்னா வந்து பெரிய லாபங்கள் நல்லா பேசுவான், சிரிப்பாங்க.
ஓகேங்களா. இது ஏன்னா 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்பு வைப்பான் கூட இருக்கிறவன். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குடும்பம் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. ஸோ 2, 6, 12 நிறைய செலவுகள் இருக்கும். குடும்பத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதிக்கு வந்து அந்த சனியுடைய தொடர்பு இருக்கனால குடும்பத்தில் பழங்கதைகள் பேசி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணுங்க. ஏன்னா வந்து பணம் பெரிய விஷயம் இல்லைங்க. வந்து இந்த குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதன் என்ன பண்ணுன்னா தேவையில்லாமல் ஒரு இதை வந்து சீண்டி விடுறது, ஒருத்தனை பற்றி சொல்லி விடுறது, யார் வில்லன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி விட்றான். எவன் போட்டு கொடுத்தானே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுவும் 12லேருந்து 6லேருந்து வேலை செய்பவர்கள், ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப 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 உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மற்ற அந்நிய நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்து உள்ளே விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து குடும்பத்தில் வந்து இந்த சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது வெளியிலேருந்து வரவங்க வந்து சப்போஸ் வந்து புதனுடைய ஆதிக்கம், புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தாலும் வந்து வெளியில் வச்சே பேசுங்க. வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க நட்பெல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் சசிகுமார் படத்தில் வேணால் ஓகேயா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை வந்து குடும்பம் வந்து குடும்பம், உங்கள் வீடுன்றது தனிங்க. நண்பர்கள் வந்து வெளியில் வச்சுக்கோங்க. வெளியில் வந்து சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்கு என்ன வேணால் வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஏதோ வீட்டு விசேஷம் நடக்கும்போது வேணால் ஒன்றா சேரலாம் முடியும். எப்போதுமே வீட்டுக்குள்ளே வந்து நண்பர்களை சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னங்க இப்படிலாம் போகிறீங்கன்னா, இல்லைங்க நல்லதுங்க. நான் வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா எல்லோருடைய கண்களும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு வேணால் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் நான். சுகிசிவம் ஐயா அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்தாராங்க. வந்துட்டு பார்த்தா, எங்க பேச்சில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுங்களான்னு மொதல் கேள்வி தான் கேட்டிருக்கேன் அப்படி ஒருத்தர். அடுத்தது பரவாயில்லையா இந்த மாடி வச்சுலாம் கட்டியிருக்கீங்கன்னு, அந்த ஆள் போனோன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கீழே விழுந்து கால் உடஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். நீங்கள் வந்து என்ன சம்பாதிச்சிங்க, ஏது சம்பாதிச்சிங்கன்றது, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எல்லோரையுமே நீங்கள் வீட்டில் வந்து சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆளாவீங்க. ஸோ நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது இதில். பேட் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10லேருந்து அதுக்கப்புறம் 2ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 11ல் வரும்போது ரொம்ப நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்கும். புது கான்ட்ராக்ட், புது தொழில் சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த முயற்சிகள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சூப்பருங்க. ஸோ அதனால் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்ததுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும். கூடவே வந்து சுக்கிரன் ராகு இருக்கனால, அதுவும் 11ல் இருக்கனால நல்ல அதீதமான சந்தோஷங்கள், நல்ல உல்லாசங்கள் வந்து அற்புதமாக இருக்கும். நண்பர்கள் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். அதுவும் பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உல்லாசம், சந்தோஷம் எல்லாமே அட்டகாசங்க. என்னென்னா என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா 8ஆம் அதிபதியோட பார்வை இருக்கனால வந்து நீங்கள் உல்லாசம், சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு லிமிட்குள்ளே இருக்கிறது பார்த்துக்குங்க. ஏன்னா அவாய்ட் பண்ண முடியாத சந்தோஷங்கள்லாம், பட் இருந்தால் லிமிட். ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்க செவ்வாய் வந்து பார்வை இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12ல் இந்த சனி, சூரியன், புதன் இந்த மாதிரி பார்வைகள்லாம் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற லாபங்கள்லாம் இருக்குங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீடு சம்மந்தமான விஷயம் 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். என்னது இது இந்த மாதம் இப்படி இருக்குன்னா, இல்லைங்க அப்படி தான் செவ்வாய் அங்கே இருக்கிறவரை அப்படி தான் இருக்கும். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள், வாகனம் ஓட்டும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுக்கிரன் வந்து 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு பேர். ஸோ செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருக்குங்க. ஸோ அது என்ன ஆகும் 3, 10ங்க. ஸோ 3, 10, 11 காம்பினேஷன் போது காம திரிகோணம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து இது காம திரிகோணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகள் தாங்க. இந்த கிரகங்கள் மாறும்போது சில உணர்வுகள் வந்து மேம்பட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து 5ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு கேது இருக்குங்க. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குரு கேதுன்னும்போது கொஞ்சம் பசங்க சேட்டை பண்ணுங்க. 1ஆம் தேதி வர வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய பார்வை ப்ளஸ் வந்து சூரியன் இந்த மாதிரி பார்வைகள்லாம் இருக்கும்போது சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். என்னென்னா 5ல் வந்து காதல் சம்மந்தமான விஷயங்களை ஏன் ஜாக்கிரதையாக இருக்குன்னா 5ல் இருக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த உல்லாசம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். செவ்வாயோட பார்வை இருக்குங்க. செவ்வாய் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாய் சுக்கிரனாலே வந்து காமம் சார்ந்த விஷயங்கள் கூட ராகு இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருங்க.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து வக்கரமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நல்ல லாபங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்கள் வரும். ஏன்னா 1, 6 அதிபதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். மிஷினரிஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கூட வேலை செய்கிறோம் நம்பாதீங்க. ஏன்னா வந்து அவனுங்களாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்துகிற வாய்ப்புலாம் இருக்கனால கூட வேலை செய்கிறவங்க நம்பாதீங்க. ஏதோ வந்து அவன் வந்து ரொம்ப நல்லவன், என் ஃப்ரெண்டு அப்படின்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டு தான் வந்து குடி பறிக்க போகிறது. அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள், ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் பட் என்னென்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிறைய கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். அப்படி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்களே பேசி தீர்த்துங்க. என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு போகாதீங்க. காரணம் சனி புதனுடைய காம்பினேஷன். புதன் மாதிரி ஒரு அக்யூஸ்டு கிரகம் பார்க்கவே முடியாது. ரொம்ப அதாவது சிரிச்சுக்கிட்டே வந்து குழந்தை உருவில் இருக்கிற கொலகாரன் தான் வந்து புதன். ஸோ சனி புதன் காம்பினேஷன் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ல் உள்ள செவ்வாய் தாயாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் சுக்கிரனும் போது பெண்கள் விஷயங்கள் வந்து நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரனும் போது கணவன் மனைவிக்குள்ளனா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நீ வெளி வட்டார வழக்குகளில் போகும்போதோ கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு போகும்போதோ கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த ஈர்ப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க, நான் இது வரை நெகட்டிவாக சொன்னது இல்லைங்க. இந்த சனி புதனுடைய காம்பினேஷன்ஸ் மற்றபடி வந்து உங்களுக்கு 12 ராசி அதிபதி இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா நம்ம வேணுட்டு எதையும் சொல்ல போகிறதில்ல. கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து செவ்வாய் 8ல் இருக்கிறது, உங்களுக்கு 12 இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து துஸ்தானங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள், ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ நல்ல பணம் வரும்போது தான் நம்ம தப்பே பண்ணுவோம். என்றைக்குமே பெரிய வெற்றிகள் லாபங்கள் வரும்போது தான் தப்பு பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள், ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. என்னென்னா வந்து அந்த 9ஆம் அதிபதியே வந்து 8ல் வரும்போது அப்பா அம்மாவெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடவடமாக பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா அம்மாவை தானே விட்டு கொடுத்து போகலாம். மற்றபடி மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே தெளிவாயிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள், பணம் இந்த மாதிரி விஷயங்களில் சூப்பருங்க. மற்றபடி நண்பர்கள், சட்ட ரீதியான விஷயங்கள், உல்லாசம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும் இந்த விஷயங்களை. மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் வந்து மனதார காலையில் வந்து ஒன்றும் இல்லை, ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு விரி பிரிச்சுட்டு ஓம் நமச்சிவாய மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.